பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சபையில இன்னொருக்கா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன், நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டு இருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரைய புடிச்சு கண்டந்துண்டமா வெட்டி வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியுமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்க? பின்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50000 ரூபாய்க்கு என் சட்டையை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணா 50000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பிளந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி, அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா. அட, நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில வெட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்குறேன், கவித்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் கேரண்டி. தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்குவோம். நாளை மின்னி ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வருவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பாக்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பாக்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க, பாக்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா? என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள ஏன்டா வாயில? இவங்க ஏன் மேல வாயில இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா, உட்கார். ஏங்க குச்சுக்கோ. ஏய் கருப்பு. ஏய், என்னையா? பையனை எங்க அம்மா அப்பா கால்ல விட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறான். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய், கிழமை கால்ல விழுணும்னு ஆசைப்படுறான், போய் விழுந்துட்டு. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துருமா? மூஞ்சி மட்டும் பேந்துரும். போய் விழுட போடா. ஜோ, விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்ல? போடா. விழுந்தா ஆகணுமா? விழுந்தே ஆகணும். போ. வந்தாலும் எழுத்து. போ. நல்லா குனிஞ்சு விழு. பாவி பயலே. பணம் வாங்கினா தரமாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணும். உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே, ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கைய கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அத செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன பணம் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே, முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000, எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே. அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னால தான் எனக்கு பணம் தரலையா? ஆமாண்ணே. எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்கண்ணே, அது அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்கண்ணே. அண்ணே சீக்கிரம்ண்ணே. சரி, எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போடுறான்டா. டேய், உன் வேட்டியை போடுறான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் தாண்டற மாதிரி தானே. இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கண்ணே, யோசிக்காதீங்கண்ணே. டேய், இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்டர் பூரா செட்டில் பண்ணிடணும். அண்ணே, கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறேன். வாங்கடா டேய். சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா, வெரி. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா, அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவே? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான் அவன்? இருங்க சொல்றேன். டேய், இவனை தூக்கிட்டு போய் கை கால முறிச்சு கொண்டாங்கடா. என்ன கை கால கொண்டாடே? அரே, போல மாதிரி டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ, டேய், விட்டுடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு, எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானே சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா
என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கான். இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கேசா பாலா போட படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான்னு எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்களா மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளை வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. யாரா அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? எதுக்கு கூட்டு போய் செக் பண்ணும். டேய் நெல்லு, அப்படி வா பின்னால. பின்னால வா, முன்னால போற, பின்னால வா பின்னால. என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்டக்காலு. ஏடா டேய், யார ஏமாத்துற மொட்டப்பட? அந்த 10 பேர்ல நீ இருந்தானே. ஏறா கலக்கு. மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய், காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. யாருல ஒரு இல்ல அங்கடி வர. வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு கொடுத்து முன்னால வந்து மூடிட்டு போறியே. இப்படி மூஞ்சிய முடிட்டு மனதால மாட்டி மண்டைய போட்டேனா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு. எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள் தரேன் டீலா வரைய. யார் வீட்டு காசு? ஒப்ப வீட்டு காசு. எவ்வளவு இல்ல கருப்பு? காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல வர்ற? போ. போடா. காசே இல்லாம என்னடா போச்சு? பொய்யால என்ன போச்சு? ராஸ்கல். ஐயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். முட்டைக்கண்ணே 3000, இங்கிட்டு ஒரு 30, அங்கிட்டு ஒரு 45, மேலே கிளி 8 ஒரு 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி போட்டுருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா, இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. ஐயோ எழுதும் பெரிய முண்டா. யாராது? என்னப்பா? யாரா இருந்தாலும் இப்ப வட்டி கொடுக்கறப்பா, இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே அது. என்னடா அது? நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா. என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா, உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டீங்கன்னா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கண்ணில் பார்க்க முடியலப்பா. அப்படியே கையும் களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? ஆமாண்ணே சாரி மறந்துட்டேனே. மறப்ப நீ மறப்ப நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ்தன். இந்தா உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டேய் உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன். ஒருத்தன்டாண்டா. ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுதான் இருக்கு. டேய், இப்ப இதே எய்ம் பண்ற நீ? அண்ணே, உன் பணம் எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீன்னா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே, நம்பிட்டு போங்க. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துட்டா ரொம்ப நல்லவனா தாண்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமல்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க? நான் இப்படி உங்கள வந்துறவா? வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடு. கண்டிப்பாண்ணே. கொஞ்சம் உள்ள போய் துணி மணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துடாத. மாட்டோம்ல பாவம். நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா. வாங்க போலாம்.